ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இப்போ வந்திருக்கக்கூடிய ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் வந்து மே டு ஜூன் 2026 நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 6 மந்த்ஸ் வந்து டைம் இருக்கு. இந்த டைம்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த சப்ஜெக்ட்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இப்போ ரீசனிங்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப ரீசனிங்ல இன்னைக்கு கோடிங் டிகோடிங் டாபிக் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும். அப்ப டெய்லி என்னென்ன டாபிக் படிக்கிறீங்களோ அதுக்கு சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ரீசனிங் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரீசனிங்க்கு மட்டும் என்ன பண்ணணும்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். ஒரு 2 செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மேக்ஸும் ரீசனிங்கும் முடிச்சாச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஃபுல் டெஸ்ட் எடுத்து ஃபுல் டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு அதுல எந்த டாபிக்ல எல்லாம் வீக்கா இருக்கும், எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும்ங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு வீக் ஏரியாஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டு அகைன் வந்து ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம் ஹால்ல போய் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா கொடுத்திருக்க 1.5 மணி நேரத்தை அவங்களால சரியா ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா கொஸ்டின்ஸ் என்னென்ன பேட்டர்ன்ல வரும், எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டினை லாஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து இருக்காது. அப்போ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாலே வந்த அன்னைக்கே ஒரு டாபிக் முடிச்சிட்டீங்கனாலே அப்பவே நீங்க டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். டெஸ்ட் எடுக்க எடுக்க தான் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை பத்தின ஒரு பயம் போகும். அந்த டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஹேபிட்டை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்லயும் நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம். அப்ப இந்த என்டிபிசிக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இன்னைக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இதுல உங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். இதுதான் நாம வந்து டார்கெட் வச்சிருக்கோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 400 டெஸ்ட் கிட்ட இதுல வந்து கொடுத்திருக்கோம். ஓகே, இப்போ 2026க்காக நாம நியூவா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த 400 டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். இந்த வீக்லி டெஸ்ட் யாருக்கு அப்படின்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வீக்லி பிளானும் கொடுத்துட்டு வீக்லி டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் தனியா வந்து அந்த டாபிக் மட்டும் தனியா வந்து சாப்டர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சாப்டர் டெஸ்ட் கொடுத்திருப்போம். அந்த செக்ஷனுக்கு மட்டும் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி டு ஏப்ரல் தான் டைம் இருக்கு. கரெக்டா ஒரு 50-55 நாள் தான் டைம் இருக்கு. சோ இந்த டைம்ல ஜிடிக்கும் நீங்க வந்து டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஜிடிக்கான டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு நம்ம ஆப்ல வந்து லான்ச் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர். முன்னாடி தான் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நடந்து முடிஞ்ச என்டிபிசி எக்ஸாம நீங்க அனலைஸ் பண்ணிருப்பீங்க. நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டி எக்ஸாமோட அனாலிசிஸ் வீடியோவும் நம்ம யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்கோம். மெஜாரிட்டியான கொஸ்டின் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் கேக்குறாங்க. அப்ப என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு நான் இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் பேரலா டெய்லி கரண்ட் அஃபேரும் படிச்சுட்டு வாங்க. அப்ப கரண்ட் அஃபேர் எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா மே டு ஜூன்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நவம்பர்ல இருந்து மே வரைக்கும் இருக்கக்கூடிய கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நீங்க தரவா படிக்கணும். ஏன்னா 40 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர்ல இருந்து 20 கொஸ்டின் பாதிக்கு பாதி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. அப்போ நீங்க டெய்லி பேசிஸ்ல என்ன பண்ணணும்னா கரண்ட் அஃபேர் படிச்சீங்க அப்படின்னா டெய்லி அதை எம்சிக்யூ ஃபார்மட்டா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமே 10 நியூஸ் தான் வரும் கரண்ட் அஃபேர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அந்த 10 நியூஸை கொஸ்டினா ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா ஒரு 20-25 கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணலாம், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே சேர்த்து. அப்ப இதுக்கு நம்ம கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஜனவரி 1 2026 இருந்து நாம டெய்லி கரண்ட் அஃபேர் வீடியோ வந்து யூடியூப்லயும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர்னு கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா? சோ இனி யூடியூப்லயும் டெய்லி மார்னிங் பாத்தீங்கன்னா டெய்லி இப்ப ஜனவரி 1 அப்படின்னா ஜனவரி 1ஓட கரண்ட் அஃபேர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜனவரி 2ன்னு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் யூடியூப்லயும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து தனியா நம்ம ஆப்லயும் கொடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ நான் வந்து ரயில்வே படிக்க போறேன், ரயில்வேக்கு டெய்லி என்டிபிசிக்கு நான் பேரலா டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து கொடுத்துருவோம். டெஸ்ட் வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பாத்துக்கலாம். எத்தனை டைம்னாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுமே அதுக்கான சொல்யூஷனும் நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம். ஓகேவா? உங்களோட மொபைல் போன்லயும் நீங்க நம்மளோட டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். பிசி ஆர் லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா அதுலயும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். மொபைல் போன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், ஐஓஎஸ்னாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்க ஸ்டூடெண்ட் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி
லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு டைரக்டா ஆண்ட்ராய்ட் போன்ல டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். iOS-க்கு பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு தனியா லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். அதே மாதிரி பிசி ஆர் லேப்டாப்ல அட்டன் பண்றதுக்கும் தனியா நம்ம வெப்சைட்டோட லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். நீங்க லேப்டாப் ஆர் பிசிலையும் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நாம ஆர்ஆர்பி என்டிபிசி 2026க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணதுனால ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு எந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட டெஸ்ட், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் இல்ல கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நான் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு என்டிபிசி டெஸ்ட்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட், சிஏ அப்படின்னா ஐ வாண்ட் சிஏ, ஜிடி டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் ஜிடி அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்டிபிசியோட டெஸ்ட், ஜிடி டெஸ்ட் இல்ல கரண்ட் அஃபேருக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். இப்போ நீங்க ஃபுல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1ல இருந்து 100 வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். சோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான சொல்யூஷனும் நீங்க வந்து பாத்துக்கலாம். இதுல டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். இப்போ தமிழ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல ஓபன் ஆகும். இப்போ நான் இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். ஓகே, ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே மிக்சடா கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட் ஏதாவது ஒரு சாப்டருக்கு மட்டும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த சாப்டருக்கான டெஸ்ட் மட்டும் கொடுத்துருப்போம். சோ ஃபுல் டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து 1.5 மணி நேரம் கொடுத்துருப்போம். எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்னா 1 மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட்டுக்கு வந்து 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் வந்து கொடுத்துருப்போம். செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு 30 மினிட்ஸ், 35 மினிட்ஸ்ங்கிற மாதிரி டைம் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா, சோ நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ரேங்க்கும் பார்த்துக்கலாம், அதுக்கான டீடைல்டான சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். ஓகேவா, சோ அதுல இருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் ஜெனரல் அவேர்னஸ்ல. ஓகே, சோ டெஸ்ட் எடுக்க உங்களோட ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆகும். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டே பேரலா டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணதான் உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இங்க வச்சு நம்ம ஒரு 100 டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ரியல் எக்ஸாம்ல போய் நம்ம எழுதக்கூடியது 101வது டெஸ்டா இருக்கணும். அப்பதான் அந்த 100 டெஸ்ட்ல நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா கரெக்ட் பண்ணி இந்த ஃபைனல் எக்ஸாம்ல, அதாவது ரியல் எக்ஸாம்ல நம்ம டெஸ்ட் எழுதும் போது நம்மளோட ஸ்கோர் வந்து ஒரு 85க்கு மேல 90க்கு மேல நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். சோ டெஸ்ட் எடுங்க, அதை எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல அப்படின்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்டிபிசிக்கான பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். இதுல ஜாயின் பண்ணிட்டு சிலபஸ் எல்லாத்தையும் A to Z கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டு பேரலா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு இதுல கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலயே வந்துரும். வீக்லி டெஸ்ட் எல்லாமே ஆல் இன் ஒன்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவோம். சோ இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். என்டிபிசி டெஸ்ட், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ், ஜிடி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசிக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும், இல்ல ஜிடிக்கு படிச்சிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, சோ திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.